சிம்ரன் ஹெட்மயரால இந்த காட்டு காட்டுற இந்த மாதிரி ஐபிஎல்ல ஒரு நாள் கூட நீ அடிச்சு நான் பார்த்ததே இல்லையா? இந்த அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி இன்னைக்கு வேற ரகமா இருந்துட்டீங்களையா? ஆமாங்க. இன்னைக்கு இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா, ஒரு இமாலய ஸ்கோர் செட் பண்ணாங்க. அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அந்த சாய்கோப் அண்ட் ப்ரோடன் கிங் 2 பேருமே பாத்தீங்கன்னா, குயிக் செஷன்ல அவங்களோட விக்கெட்டை இழந்தாலும் பிளஸ் சிம்ரன் ஹெட்மயர் பிளஸ் ரோமன் பவர் 2 பேர்த்தோட அந்த பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் எங்கேயோ கொண்டு போச்சுன்னு சொல்லி அவனும் வெறும் 34 பந்து தான் புடிச்சாரு சிம்ரன் ஹெட்மயர் 85 ரன்னு 7 பவுண்டரி 7 சிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு பக்கபலமா இருந்தது பாத்தீங்கன்னா ரோமன் பால். அவரும் பாத்தீங்கன்னா அவரும் 35 பால் தான் புடிச்சாரு. பிளஸ் அவரும் பாத்தீங்கன்னா 51 ரன் அடிக்க அதுக்கப்புறம் அந்த பின் வரிசையில் டிம் சைபர்ட், ஜேசன் கோல்டர், ரூதர் போர் அப்படின்ட்டு அவங்களோட அதிரடியால பாத்தீங்கன்னா கடைசியில 20 ஓவருக்கு 254 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கு இன்னைக்கு ஜிம்பாப்வேக்கும் செட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த இமாலய இலக்கு நோக்கி ஆட ஆரம்பிச்ச ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சும்மா சர்ற மாதிரி அவங்களோட மெயின் பேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சரசரன்னு விக்கெட்டுங்கிறது இழக்க ஆரம்பிச்சாராங்க. கடைசியில சிக்கந்தர் ராஜா மட்டும் ஒரு கேம்பியூ ஆனாரு. இருந்தாலும் அவரோட விக்கெட்டை எடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுவும் மோட்டி, அந்த மோட்டியோட பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாம ஜிம்பாப்வே விக்கெட் இன்னைக்கு சரமாரியா விழுந்ததுன்னு சொல்லி பிளஸ் மோட்டி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னைக்கு ஜிம்பாப்வே சுக்குநூறா சிதைச்சிட்டாரு. 100 ரன்னுக்குலாம் அந்த மேட்ச் முடிஞ்சிருப்பா அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா எவின்ஸ்ங்கிற ஒரு ஆள் உள்ள என்ட்ரி கொடுத்தாருங்க. மேட்சே வேற ரகமா ஆட ஆரம்பிச்சாருன்னு சொல்லி அவனு பிளஸ் ஜிம்பாப்வே ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு. 5 பவுண்டரி 5 சிக்ஸ் 2 பவுண்டரின்னு கடைசியில வேற ரகத்தை வான்கேடையே மிரள வச்சாரு. பிளஸ் வெறும் 20 பால் தான் பிடிச்சாரு. 43 ரன் சும்மா வேற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கடைசியில் அவங்களால வெறும் 147 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது ஜிம்பாப்வேல. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு இமாலய வெற்றி பெற்றிருக்காங்க. 107 ரன் வித்தியாசத்துல வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த 107 ரன் வித்தியாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நெட் ரன் ரேட் ஆல்மோஸ்ட் நேத்து நம்ம 76 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சதுக்கே 3 பிளஸ் -3ல இருக்கும். பிளஸ் இவங்க 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களோட நெட் ரன் ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது நம்ம கணக்க முடியாது இருக்கு. பிளஸ் இந்த வெற்றி வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு இமாலய வெற்றி மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஒரு பெரிய இடிய தலையில வெஸ்ட் இண்டீஸும் இறக்கி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். வியாழக்கிழமை தான் நமக்கு மேட்ரே இருக்க போது. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளஸ் இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே. இந்த டபுள் கெட்டர் மேட்சஸ்ல இந்தியாவோட தலைவிதி அன்னைக்கு தெரிய போகுது. ஓகே, இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.